வணக்கம். இன்னைக்கு நாம லியோ படத்தோட கதைக்குள்ள ஒரு ஆழமான பார்வைக்கு போக போறோம். நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட சில யூடியூப் வீடியோக்கள் இருக்கு இல்லையா, அதோட உதவியோட இந்த கதையோட முக்கிய கட்டங்களை, அந்த சுவாரஸ்யமான திருப்பு முனைகளை பத்தி பேசலாம். கண்டிப்பா. பார்த்திபன் ஒருத்தர் ரொம்ப சாதாரணமா தெரியறாரு. அவரோட வாழ்க்கையில ஒரு புயல் அடிக்குது. அப்போ என்ன நடக்குது? வாங்க கதையை கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். ஆமா, கதை இமாச்சல் பிரதேஷ்ல ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி காஷ்மீர்ல தொடங்குது. ஆனா அந்த அமைதி அது நீடிக்குமாங்கிறது பெரிய கேள்விதான். உண்மைதான். பார்த்திபனோட வாழ்க்கை நாம கொஞ்சமும் எதிர்பார்க்காத திருப்பங்களால எப்படி தலைகீழா மாறுதுன்னு இந்த கதை ரொம்ப நல்லா காட்டுது. சரி, அப்போ கதை எப்படி ஆரம்பிக்குது? பார்த்திபன் ஒரு கஃபே ஓனர். ஆமா, பார்த்திபன்னு பேரு. ஒரு சின்ன கஃபே நடத்துறாரு. மனைவி சத்யா, 2 குழந்தைங்க, சித்து சிண்டுன்னு. ஒரு ரொம்ப அமைதியான அழகான குடும்பம். காஷ்மீர்ல இருக்காங்க. ஆமா, காஷ்மீர்ல ரொம்ப சாந்தமான மனுஷன் மாதிரி தெரியறாரு. குடும்பம்னா உயிர். ஆனா திடீர்னு பாருங்க, ஊருக்குள்ள ஒரு கழுதைப்புலி, ஒரு ஹைனா புகுந்துடுது. ஓஹோ! அது பெரிய நாரம்பு பண்ணிடுது. அந்த இடத்துல தான் பார்த்திபனோட முதல் ஹீரோயிசம் வெளிப்படுது இல்லையா? கரெக்ட். எல்லாரும் பயந்து ஓடும்போது இவர் மட்டும் தைரியமா நின்னு அவரோட ஃபாரஸ்ட் ஆபீசர் நண்பன் ஜோஷி இருக்காரு இல்லையா, ஆமா, ஜோஷி. அவரோட உதவியோட அந்த டிராங்குலைசர் கன்னு வச்சு அந்த ஹைனாவை மயக்க ஊசி போட்டு பிடிக்கிறாரு. இது ஊர்ல அவருக்கு பெரிய பேர் வாங்கி கொடுக்குது. ஆமா, நல்ல பேர் கிடைக்குது. ஆனா இது ஒரு சின்ன ஆரம்பம்தான். வரப்போற பெரிய புயலுக்கு ஒரு சின்ன அறிகுறி மாதிரி அப்படிதான் தோணுது. ஆமா, ஏன்னா ஒரு சாதாரண கேஃபே ஓனருக்கு இவ்வளவு தைரியம், இந்த திறமை, அதுவே கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அது யோசிக்கிறதுக்குள்ளயே அடுத்த பிரச்சனை. அதுதான் இந்த கேஃபே கொள்ள சம்பவம். ஆமா, சில நாள் கழிச்சு ஒரு கும்பல் பணல் தேவன்னு சொல்லி கேஃபேக்குள்ள நுழையறாங்க. முதல்ல கொள்ளைன்னு தான் நினைக்கிறோம். ஆமா, அவங்க நோக்கம் அது மட்டும் இல்ல. பார்த்திபனோட பொண்ணு சிண்டுவையும் அங்க வேலை செய்யற பொண்ணு ஜோதியும் கொஞ்சம் தவறா நடக்க முயற்சி பண்றாங்க. பார்த்திபன் முதல்ல ரொம்ப பொறுமையா டீல் பண்றாரு இல்லையா? ரொம்ப பொறுமையா இருக்காரு. சரி, காசு கொடுத்து அனுப்பலான்னு பாக்குறாரு. ஆனா நிலைமை கை மீறி போகுது. ஆமா, தன் பொண்ணையும் அந்த ஊழியரையும் காப்பாத்தணுங்கிற கட்டாயம் வரும்போது வேற வழியே இல்லாம அங்க ஒரு துப்பாக்கி இருக்கு, அதை எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் நடக்கிறது நம்பவே முடியல. ஒரு செகண்ட்ல நிலைமை தலைகீழா மாறுது. அந்த 5 பேரையும் ரொம்ப அக்யூரேட்டா தலையில சுட்டு தள்ளுறாரு. அந்த அமைதியான மனுஷனா இப்படி செஞ்சாருன்னு அதுதான் முதல் ஷாக் நமக்கு. அதுதான் முக்கியமான திருப்புமுனை. எப்படி ஒரு சாந்தமான குடும்பத் தலைவன் ஒரு நொடியில இவ்ளோ வயலண்டா, அதுவும் இவ்ளோ ஸ்கில்ஃபுல்லா மாற முடியும்? ஆமா, குறி தப்பாம 5 பேரு. இது தற்காப்பு மாதிரி தெரியல, அதுக்கு மேல ஏதோ இருக்குன்னு தோணுது. அங்கேயே பார்த்திபனோட அந்த அமைதியான முகமுடி லேசா கிழிய ஆரம்பிக்குது. ஆமா, அவர் ஏதோ மறைக்கிறாருன்னு அப்பவே நமக்கு சந்தேகம் வருது. கண்டிப்பா. இந்த விஷயம் பெரிய நியூஸ் ஆகி கோர்ட்டுக்கு போகுது. ஆமா, கோர்ட்ல தற்காப்புக்காக சுட்டதா வாதாடுறாங்க. ஆனா எதிர்த்தரப்பு வக்கீல் ஒரு கேள்வி கேக்குறார். ரொம்ப முக்கியமான கேள்வி. என்ன கேள்வி? ஒரு சாதாரண கெஃபே ஓனர் எப்படி 5 பேரையும் குறி தப்பாம அதுவும் தலையில சுட முடியும்? ஆமா, நியாயமான கேள்விதான். அந்த சந்தேகம் வலுக்கவே கோர்ட்லயே ஒரு ஷூட்டிங் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுலயும் பார்த்திபன் ஜெயிச்சிடுறாரு. அசால்ட்டா 5 டார்கெட்டையும் சுட்டு தள்ளுறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, வனத்துறையோட பழக்கம், வேட்டைக்கு போற பழக்கம் இருக்குன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. கோர்ட்டும் நம்பி அவரை விடுதலை பண்ணிடுது. ஆமா, விடுதலை கிடைக்குது. ஆனா நமக்கும் சரி, கதைக்குள்ளேயும் சரி, ஒரு பெரிய சந்தேகம் விதைக்கப்படுது. இவர் உண்மையிலே பார்த்திபன் தானா, இல்ல லியோவா? விடுதலை கிடைச்சாலும் பிரச்சனை ஓயல, அதானே? ஆமா, பிரச்சனை அங்க முடியல. கொல்லப்பட்ட அந்த ரவுடிங்களோட சொந்தக்காரங்க, அவங்க சும்மா இருப்பாங்களா? பழி வாங்க வராங்க. பார்த்திபனையும் அவர குடும்பத்தையும் பழி வாங்க துரத்துறாங்க. மார்க்கெட்ல வச்சு ஒரு அட்டாக் நடக்குது. இப்போ குடும்பத்தோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியமா போயிடுது. அதனால போலீஸ் பாதுகாப்பு கேக்குறாரு. ஆமா, போலீஸ் பாதுகாப்பு கேக்குறார். ஆனா போலீஸ் முதல்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இங்கதான் பார்த்திபனோட இன்னொரு புத்திசாலித்தனம், இல்ல தந்திரம்னு சொல்லலாம். நண்பன் ஜோஷி உதவியோட தன்னோட முதுகுலே அடிச்சுக்கிறாரு. அடேங்கப்பா. ஆமா, ஒரு காயம் ஏற்படுத்திக்கிட்டு அத காரணம் காட்டி கோர்ட் மூலமா 24/7 போலீஸ் ப்ரொடெக்ஷன் வாங்குறாரு. அதுவும் சாதாரண போலீஸ் இல்ல. ஆமா, ஒரு நல்ல ரேங்க்ல இருக்கிற ஆபீசர் வேணும்னு கேட்டு நெப்போலியன் ஒரு அதிகாரிய பாதுகாப்புக்கு நியமிக்க வைக்கிறாரு. இது அவரோட சமயோசித புத்தினும் சொல்லலாம், இல்ல தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி. எது எப்படியோ இந்த பாதுகாப்பு வாங்கின நியூஸ் மெதுவா பரவுது. ஆமா,
இது பரவி கடைசியில சவுத் இந்தியால இருக்கிற தாஸ் அண்ட் கோ ஓனர்ஸ் ஆண்டனி தாஸ், ஹரல்டு தாஸ் காதுக்கு போகுது. அவங்க யாரு? அவங்க தான் லியோவோட அப்பா, சித்தப்பா. ஓ, அப்ப அவங்க பார்த்திபனோட போட்டோவை பாக்குறாங்க. போட்டோவை பார்த்ததும் அவங்களுக்கு பயங்கர ஷாக். ஏன்னா பார்த்திபன் அச்சு அசலா அவங்க 20 வருஷம் முன்னாடி செத்து போயிட்டதா நினைச்சு அவங்களோட பையன், அதாவது லியோ தாஸ் மாதிரியே இருக்காரு. உடனே ஆண்டனி தாஸ் கிளம்பி வர்றாரா? ஆமா, ஆண்டனி தாஸ் நேரா காஷ்மீருக்கே வர்றாரு. பார்த்திபனோட கெஃபேக்குள்ள போறாரு. நேருக்கு நேரா நின்னு கேக்குறாரு, என்னன்னு? லியோ, என்னை அடையாளம் தெரியுதா? பார்த்திபன் என்ன சொல்றாரு? உடனே மறுக்கிறார். சார், யாரு நீங்க? என் பேரு பார்த்திபன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றார். ஆனா ஆண்டனி தாஸ் நம்புற மாதிரி இல்ல. நம்ப மாட்டாருல்ல. லியோவுக்கு பிடிச்ச சிகரெட், அந்த பிராண்ட் சரக்கு பாட்டில், இதெல்லாம் கொடுத்து பழைய நினைவுகளை கிளற பாக்குறார். ஆனா பார்த்திபன் கொஞ்சம் கூட அசரல. இது நடக்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு பிரச்சனை வருது இல்லையா, சத்யா மேல. ஆமா, அதே நேரத்துல சத்யாவை தாக்க சில ரவுடிங்ஸ் வராங்க. அப்போ இந்த ஆண்டனி தாஸ் தான் அவங்கள காப்பாத்துறாரு. காப்பாத்திட்டு என்ன சொல்றாரு? என் பேத்திடா அவன் அப்படின்னு சொல்லி தாக்க வந்தவனோட கைய வெட்டிடுறார். அடா கொடுமையே. சத்யாவுக்கு ஒரே குழப்பமா இருந்திருக்கும். பயங்கர குழப்பம், பயம். நேர கணவனுக்கிட்ட வந்து கேக்குறாங்க, யார் அந்த ஆளு? உங்களை அப்பான்றாரு, என்ன பேத்திங்கிறாரு, என்ன நடக்குது இங்கன்னு. இந்த குழப்பத்தோட வீட்டுக்கு பாதுகாப்புக்கு இருந்த அந்த போலீஸ் அதிகாரி நெப்போலியன் வேற காணாம போயிடுறாரு. ஆமா, அந்த டென்ஷன்ல பார்த்திபன் நெப்போலியனை போன்ல கூப்பிட்டு பயங்கரமா திட்டுறாரு. என்னன்னு திட்டுறாரு? உங்கள மாதிரி ஆளால தான் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு. அந்த புக்ல படிச்சதெல்லாம் பொய்யா? மிஷின் கன் வச்சு அவ்ளோ பெரிய ஆபரேஷன் பண்ணீங்கன்னு படிச்சேன் அப்படின்னு கோவத்துல கேக்குறாரு. அப்போதான் அந்த எல்சியூ கனெக்ஷன் வருது. ஆமா, அப்போதான் நெப்போலியன் சொல்றாரு, சார், நான் மிஷின் கன் மேனுவல் தான் படிச்சேன். அத ஓட்டுனது டில்லி. டெல்லி கைதி படத்தோட நேரடி தொடர்பு. கரெக்ட். இது லோகேஷ் கனகராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ், அதாவது எல்சியூவோட லியோ ஒரு முக்கியமான பகுதினா அதிகாரப்பூர்வமா கன்ஃபார்ம் பண்ணுது. எல்சியூ ஃபாலோ பண்றவங்களுக்கு இது ஒரு பெரிய விசில் மூமெண்ட். ஒரு பக்கம் இந்த எல்சியூ ட்விஸ்ட், இன்னொரு பக்கம் சத்யாவுக்கு தான் புருஷன் யாருங்கிற குழப்பம். ஆமா, அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. உண்மையை கண்டுபிடிக்க கிளம்புறாங்க. முதல்ல ஜோஷி கிட்ட பேசுறவங்க. அப்புறம் பாஸ்ட் பேதா வளர்த்ததா சொல்ற ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவரோட வளர்ப்பப்பா கிட்ட போறாங்க. அவர் என்ன சொல்றாரு? அவரு பார்த்திபனோட ஸ்கூல் சர்டிபிகேட், சின்ன வயசு போட்டோ எல்லாம் காட்டி, இவன் என் பையன் பார்த்திபன் தாமா, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு. சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜோஷி என்ன பண்றாரு? ஜோஷி இந்த தாசன் கோவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. 20 வருஷம் முன்னாடி அந்த கம்பெனில வேலை செஞ்ச ராமானுஜம்னு ஒருத்தரை தேடி பிடிச்சு பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு? அவர் சொல்றதுதான் அந்த கம்பெனியோட பயங்கரமான கடந்த காலத்தை பத்தின உண்மைகள். இங்கிருந்து கதை ஒரு முக்கியமான பிளாஷ்பேக்கு போகுது. சொல்லுங்க, அந்த பிளாஷ்பேக்ல என்னதான் நடந்துச்சு? அது ஆண்டனி தாஸோட சிகரெட் கம்பெனிங்கிறது வெறும் பேருக்காக தான். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய போதைப்பொருள் சாம்ராஜ்யமே நடந்திருக்கு. ஓஹோ. ஆண்டனி தாஸ் பயங்கரமான மூடநம்பிக்கையுள்ளவர். தொழில் நல்லா நடக்கணும்னு முதல்ல ஆடு மாடுன்னு பலி கொடுத்துட்டு இருந்தவர் போக போக மனுஷங்களையே பலி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. என்னது, நரபலியா? ஆமா, இதுல அவரோட தம்பி ஹாரோல்ட் தாஸும் உடந்தை. கொடுமையா இருக்கு. இதுல உச்சக்கட்ட கொடுமை என்ன தெரியுமா? ஜோசியக்காரங்க சொல்றாங்க, ஆண்டனியோட சொந்த மகன் லியோவையும் மகள் எலிசாவையும் பலி கொடுத்தா தொழில் 100 மடங்கு வளரும்னு. என்னது, சொந்த பிள்ளைகளையா? ஆமா, இத கேட்டதும் லியோவுக்கு பயங்கர கோபம் வருது. தான் அப்பாவே எதிர்க்கிறான். எதிர்க்காம என்ன பண்ணுவான்? என் அம்மா செட்டப்ப கூட நீ அழல, ஆனா இந்த மூட நம்பிக்கைக்காக என்னையும் என் தங்கச்சியும் கொல்ல பாக்குறியான்னு ஆவேசமா கேக்குறான். அங்க பெரிய சண்டை நடந்திருக்குமே. ஆமா, பெரிய சண்டை நடக்குது. அந்த கலேபரத்துல ஹாரோல்ட் தாஸ் தெரியாம அண்ணன் பொண்ணு எலிசாவையே சுட்டு கொன்னுடுறான். ஐயையோ. லியோவும் படுகாயம் அடையறான். அதே நேரத்துல அந்த தொழிற்சாலையில ஏதோ பிரச்சனையால பெரிய தீ விபத்து நடந்து அங்க பதுக்கி வச்சிருந்த வெடிகுண்டு எல்லாம் வெடிச்சு செதறுது. அப்ப லியோ? இந்த குழப்பத்துல லியோ செத்துட்டான்னு எல்லாரும் நம்பிடுறாங்க. ஓ, இதான் நடந்ததா? இந்த பிளாஷ்பேக் கதைய ஜோஷி கிட்ட இருந்தும் அந்த வளர்ப்பப்பா கொடுத்த சர்டிபிகேட், போட்டோ எல்லாம் வச்சும் சத்யாவும் ஜோஷியும் ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன முடிவு? பார்த்திபன் லியோவா இருக்க வாய்ப்பே இல்ல, அவர மாதிரியே இருக்கிற வேற யாரோ ஒருத்தருவர் அப்படின்னு. ஆனா இத பார்த்திபன் ஏத்துக்கலையே. இல்ல, இத கேட்டதும் பார்த்திபனுக்கு பயங்கர கோபம் வருது. தன்னை நம்பாத சத்யா கூட சண்டை போடுறான். அப்புறம் ஒரு வழியா சமாதானம் ஆயிடுறாங்க. இங்க நம்பிக்கை, அடையாளம் மாதிரி
பல சிக்கலான விஷயங்கள் முன்னுக்கு வருது. எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிற நேரத்துல தான் அடுத்த ட்விஸ்ட். ஆமா, ஆண்டனி தாஸ் சும்மா இல்ல, பார்த்திபனோட மக சித்துவ கடத்திட்டு போயிடுறாரு. எதுக்கு? பையனை வச்சுக்கிட்டா லியோ உண்மையை ஒப்புக்கிட்டு வருவான்னு நினைக்கிறாரு. இதுதான் கிளைமேக்ஸுக்கான ஆரம்பம். அப்ப பார்த்திபன் சும்மா இருப்பாரா? மகனை காப்பாத்த கிளம்புறாரு. துப்பாக்கியோட கிளம்புறார். நெப்போலியனும் கூட வராரு. இங்கிருந்து ஒரு பெரிய சேசிங் சீன் ஆரம்பிக்குது. கார் சேஸ் பயங்கரமா இருக்குமே. ஆமா, கார்கள் பறக்குது, மோதுது, வெடிக்குது. நீங்க சொன்ன மாதிரி யூடியூப் வீடியோக்கள்ல கூட சொன்னாங்க, விஷுவலா கிராண்டா இருந்தாலும் சில இடத்துல அந்த சிஜிஐ கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா தெரிஞ்சதா. ஆமா, சில விமர்சனங்கள் இருந்துச்சு. கடைசியில பார்த்திபன் ஆண்டனிய பிடிச்சிடுறாரு. பிடிச்சு அவரை கொல்றதுக்கு முன்னாடி ஆண்டனி காதுல ஏதோ ரகசியமா சொல்றார். அது என்னன்னு அப்ப நமக்கு தெரியாது, ஆனா அது ஒரு முக்கியமான க்ளூ. அப்புறம் ஆண்டனிய கொன்னுடுறார். சரி, ஆண்டனி காலி. அடுத்து ஹரோல்ட் தாஸ். மகன் அவர்கிட்ட தானே இருக்கான். ஆமா, பார்த்திபன் நேரா தாசன்கோ ஹெட் ஆபீஸ்க்கு போறார். ஹரோல்ட் தாஸ் முன்னாடி நிக்கிறார். அப்பவும் அவர் பார்த்திபன் தான் சொல்றாரா? ஆமா, அப்பவும் விடாம, நான் லியோ இல்ல, என் பேரு பார்த்திபன், என் பையனை விட்டுடுங்கன்னு கெஞ்சுறா. ஹெரால்டு என்ன சொல்றான்? ஹெரால்ட் ரொம்ப சிம்பிளா சொல்றான், நீ லியோன்னு ஒரு வார்த்தை சொல்லு, பையனை கூட்டிட்டு போ. பார்த்திபன் மறுக்கிறாரு. மறுக்கவே ஹெரால்ட் ரொம்ப क्रूரமான ஒரு காரியம் பண்றான். என்ன பண்றான்? காஷ்மீர்ல இருக்கிற சத்யாவையும் சிண்டுவையும் கொல்ல ஆள் அனுப்பி இருக்கிறத வீடியோ கால்ல லைவா காட்டுறான். அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் பார்த்திபனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்போ என்ன ஆகும்? காஷ்மீர்ல அவங்க தப்பிச்சாங்களா? அங்கதான் ஹெரால்ட் எதிர்பார்க்காதது நடக்குது. பார்த்திபன் வீட்ல முன்னாடியே நிறைய ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்கார். டிராப்ஸா? எப்போ? ஆமா, அந்த போலீஸ் பாதுகாப்பு கேட்டாரே அப்பவே இதெல்லாம் பிளான் பண்ணிட்டார் போல. பெரிய கத்தி, அம்பு விடுற மாதிரி, கால் மாட்டிக்கிற பொறி மாதிரி நிறைய இருக்கு. ஓஹோ. அதுல சிக்கியே பாதி ரவுடிங்க காலி. மீதி பேரை தூரத்துல இருந்து ஜோஷி ஸ்னைப்பர்ல சுடுறாரு. அப்போ நெப்போலியன் வீட்டுக்குள்ள துப்பாக்கியால சமாளிக்கிறார். அப்போ ஒருத்தன் உள்ள போறானே? ஆமா, கடைசியா ஒரே ஒரு ரவுடி மட்டும் தப்பிச்சு சத்யாவையும் சிண்டுவையும் நெருங்கும்போதுதான் அந்த மாஸ் மொமெண்ட். என்னது இது? பார்த்திபன் வீடியோ கால்லே தான் செல்லமா வளர்த்த அந்த கழுதப்புலி இருக்குல்ல, ஆமா, ஆரம்பத்துல பிடிச்சாரு. அதோட செல்ல பேரு ஜகத் பங்குடுன்ட்டு கூப்பிட்டு அந்த ரவுடிய தாக்க சொல்றாரு. கழுத புலியா? ஆமா, அதுவும் கரெக்டா பாஞ்சு போய் அவனை கடிச்சு கொன்னுடுது. இதுதான் பார்த்திபனோட மாஸ்டர் பிளான். வாவ், எதிர்பார்க்கவே இல்ல. குடும்பம் சேஃப்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் பார்த்திபனோட முகம் டோட்டலா மாறுது. லியோ வெளியே வர்றான். ஆமா, இவ்ளோ நேரம் அடக்கி வச்சிருந்த அந்த மிருகம், அந்த லியோ, முழு வீரியத்தோட வெளியே வரான். ஹரோல்டோட அடியாட்கள் எல்லாரையும் கண்ணா பின்னான்னு அழிச்சு துவம்சம் பண்றான். அந்த ஆக்ரோஷம், அந்த வேகம், அது கண்டிப்பா பார்த்திபனோடது இல்ல, அது பக்கா லியோவோடது. கடைசியில ஹரோல்டு மட்டும் மிஞ்சிரான். தோத்து போன ஹரோல்ட் வேற வழி இல்லாம, சரி சரி, நீ லியோ இல்லப்பா, நீ போயிடலான்னு சொல்றான். அப்பதான் லியோ சிரிக்கிறான். ஆமா, நான் தான் லியோ அப்படின்னு தன் உண்மையான அடையாளத்தை சொல்றான். அப்புறம் இத்தனை வருஷமா பார்த்திபனா வாழ்ந்து என் அடையாளத்தை நானே மறைக்க எவ்ளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? கடைசியில நீயே நான் லியோ இல்லைன்னு சொல்றத கேட்கத்தான் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணேன்னு சொல்லி ஹரோல்டு பாஸையும் கொல்றான். அப்பாட, எவ்ளோ பெரிய மனவலி அது. ஆமா, அவனோட நோக்கம் வெறும் பழிவாங்கல் இல்ல, தன்னோட அடையாளத்தை அழிச்சவன் வாயாலேயே அத மறுக்க கேட்கணுங்கிற ஒரு வெறி. அப்புறம் அங்க இருந்த எல்லா ஆதாரங்களையும் எரிச்சிடுறான் இல்லையா? ஆமா, அவனோட கடந்த காலத்தை ஞாபகப்படுத்துற எல்லாத்தையும், பழைய போட்டோ, தங்கச்சி எலிசாவோட இருந்த படம், ஸ்கூல் சர்டிபிகேட் எல்லாத்தையும் அந்த ஆபீஸ்லயே போட்டு எரிச்சிடுறான். மகனை கூட்டிட்டு கிளம்புறான். மகன் கிட்ட நடந்ததை எதையும் அம்மாட்ட சொல்லாதேன்னு சொல்றான். அதுக்கு பையன், நீங்களும் நான் சிகரெட் பிடிச்சத அம்மாட்ட சொல்லாதீங்கன்னு சொல்றான். ஒரு மாதிரி விசித்திரமான அண்டர்ஸ்டாண்டிங் அது. பழைய வாழ்க்கைய முழுசா அழிச்சிட்டு ஒரு புது வாழ்க்கைக்குள்ள நுழையிற மாதிரி. ஒரு வழியா கதை முடியுது, குடும்பம் ஒன்னு சேருது. ஆமா, லியோ, அதாவது பார்த்திபன், சத்யா, சித்து, சிண்டுன்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிம்மதியா வீட்ல சாப்பிடுறாங்க. அப்போ பார்த்திபனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யார்கிட்ட இருந்து? ஃபோன்ல பேசுறது வேற யாரும் இல்ல, நம்ம விக்ரம், கமலஹாசன் கேரக்டர். ஓ, எல்சியூவோட அடுத்த ஸ்டேஜா? அதேதான். விக்ரம் சொல்றாரு, ஓரிடத்துல நீ போதைப் பொருளை அழிச்சதால மட்டும் இது முடியல, இந்த நாடு முழுக்க இந்த ட்ரக் நெட்வொர்க் பரவி கிடக்கு, இத மொத்தமா அழிக்கணும், அதுக்கு நீ ஏன் கூட சேரணும்னு லியோவை கூப்பிடுறார். ஆக லியோ கலை இங்க முடியல இல்ல, இது ஒரு பெரிய போரோட ஆரம்பம்னு நமக்கு புரிய வைக்குது. எல்சிஓவோட அடுத்த படத்துக்கான ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இது ஏற்படுத்துது.
ஆக இதுதான் லியோ படத்தோட முழு கதை. ஒரு பயங்கரமான கடந்த காலத்துல இருந்து தப்பிச்சு அமைதியா குடும்பத்தோட வாழ நினைக்கிற ஒருத்தன் ஆமா. கடைசியில தன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக மறுபடியும் அந்த வன்முறை உலகத்துக்கே திரும்ப போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அந்த போராட்டத்தை தான் நம்ம இப்ப விரிவா பார்த்தோம். இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. ஒரு மனுஷனால தன்னோட கடந்த காலத்திலிருந்தும் தனக்குள்ள இருக்கிற அந்த வன்முறை குணத்திலிருந்தும் முழுசா தப்பிக்க முடியுமா? நல்ல கேள்வி. இல்ல, அந்த குணம் எப்பவும் உள்ளுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு தான் இருக்குமா? குடும்பத்தை காப்பாத்துற மாதிரி ஒரு நியாயமான காரணம் கிடைக்கும்போது அது மறுபடியும் வெளியே வருமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இது இந்த படத்தோட ஒரு முக்கியமான மையக்கருவா இருக்கு.